ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு அல்வா ஐட்டம் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேரட் அல்வா வந்து எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கேரட் அல்வா பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், நான் கேரட் வந்துட்டு ஒரு 300 கிராம்ஸ் போல் வந்து எடுத்துகிட்டு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கேரட் மேலே இருக்கிற எல்லா ஸ்கின்னும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் இது மாதிரி வந்து இருக்கிறதுலே வந்து குட்டியான இது மாதிரி திருவுறோம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்துட்டு நல்லா வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ முந்திரி வந்துட்டு கொஞ்சமாக வந்து எடுத்திருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 பாதாம் எடுத்து இதுமாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ வந்து நம்ம இது வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிட்டு வந்து பண்ணும்போது இது வந்து கம்மியாகிடும். ஸோ அதுக்காக வந்து நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் நான். ஏலக்காய் வந்துட்டு ஒரு 3 ஏலக்காய் போல் வந்து எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து நல்லா வந்து இடித்து வச்சுருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து எடுத்திருக்கேன் நான். நெய் வந்துட்டு ஒரு 50 ml போல் வந்து எடுத்திருக்கேன். சுகர் வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து கேரட் அல்வா வந்து பண்ண போகிறோம். ஸோ கேரட் அல்வா வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வந்து நல்லா காயட்டும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து கீ ஊற்றிக்கலாம். ஸோ பாத்திரம் வந்து நல்லா காஞ்சிச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு நம்ம கீ ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த முந்திரியும் பாதாமும் வந்து நம்ம வறுக்க போகிறோம் இந்த கீயில். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் 2 ஸ்பூன் வந்து ஊற்றுறேன். ஸோ இது மெல்ட் ஆன உடனே நம்ம வந்து பாதாம் முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நான் பாதாமும் முந்திரியும் வந்து போட்டுட்டேன். ஸோ வந்து முந்திரி வந்து லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே வந்து நம்ம எடுத்துடலாம். லைட்டாக வறுத்துக்குங்க. முந்திரி வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதும். முந்திரி பாருங்கள் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நான் முந்திரி எல்லாம் வந்து எடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதும். பாருங்கள், இதுலேயே ஆல்ரெடி வந்து கொஞ்சமாக வந்து கீ இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ ஊற்றிக்கலாம். நான் வந்து காமிச்சேன் இல்லைங்களா 50 ml. ஸோ அவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் 2 ஸ்பூன் வந்துட்டு கீ ஊற்றிட்டேன். ஸோ இன்னும் வந்து இதை பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது கீ. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கேரட் போட்டுடலாம். துருவி வச்ச கேரட் வந்து நம்ம இதில் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் எல்லா கேரட்டும் வந்து இதில் வந்து போட்டுட்டேன். துருவின கேரட் எல்லாமே வந்து போட்டுட்டேன். ஸோ அது கூடயே வந்துட்டு இதை பாருங்கள், நம்ம வந்து சால்ட் எடுத்து வச்சுக்கோ இல்லையா கொஞ்சமாக, அதுவும் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காவும் நம்ம வந்து இதில் வந்து போட்டுடலாம். கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ கை விடாத நல்லா வந்து வதக்கிக்குங்க. ஸோ கேரட் இப்போ இவ்வளோ இருக்குது இல்லைங்களா, நம்ம வதக்க வந்து பாதி வந்து கம்மியாகிடும். ஸோ நல்லா வந்து கை விடாத வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து விட்டுட்டு போயிட்டீங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ கிட்டேயே இருந்துட்டு நல்லா வந்து கை விடாத வதக்கிட்டே இருக்கணும். கேஸை வந்துட்டு மீடியமில் வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து ஸ்வீட் ஐட்டமில் வந்து நம்ம வந்து ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் போட்டோன்னா அது டேஸ்ட்டே வந்து செம்மையாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து சால்ட்டு போடுறோம். ஜஸ்ட்டு ஒரு சுவைக்காகத்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய் வந்து நம்ம வந்து ஏன் இப்பயே வந்து போட்டோன்னா, இப்போ நம்ம வதக்கும் போது வந்து இந்த ஏலக்காயோட ஸ்மெல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த கேரட்டில் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது நம்ம வந்து எல்லாம் வதக்கிட்டு லாஸ்ட்டில் போட்டோம்னா அந்த ஏலக்காயோட ஸ்மெல் வந்து இதில் இறங்காது. ஸோ அதுக்காக தான் வந்து இப்பயே போட்டுட்டு நம்ம நல்லா வந்து வதக்குறோம். ஸோ இப்படி வதக்கிறது மூலிமா வந்துட்டு இந்த ஏலக்காயோட ஸ்மெல் வந்து நல்லா இந்த கேரட்டில் விட்டு நல்லா வந்து மணமாக இருக்கும். இப்பயே பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிட்டு வருது பாருங்கள். ஸோ வந்து கை விடாது நீங்கள் நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு இந்த கேரட்டு வந்து நல்லா வந்து சுருண்டு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இனிப்பு வந்து அதிகமாக சாப்பிட்றதுனா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. இல்லை வந்து எனக்கு கம்மியாக தான் நான் சாப்பிட்ணும், கம்மியாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க சுகரு. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம எவ்வளோ கேரட் போட்டோம் எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். ஸோ எதுவுமே வந்து அடி பிடிக்கல பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து கைவிடாத கலரினே இருந்தால் தான் வந்து அடி பிடிக்காது. ஸோ கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்லா வந்து கீ ஸ்மெல் தான் வருது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க. ஸோ வந்து நம்ம சுகர் போட்டோடனே வந்து சுகர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி வந்து தளன்னு வரும். ஸோ நான் எல்லா சுகரும் வந்து போட்டுட்டேன். நல்லா வந்து கலந்து கொடுத்துக்குங்க. பாருங்கள் சுகர் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம தட்டணும் அது பாருங்கள். ஸோ லைட்டாக வந்து கீ வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. ஸோ எவ்வளோ போட்டோம் எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். ஸோ நல்லா வந்து கலந்து விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இருக்கிற கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சுகர் எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு இதில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதை பாருங்கள் இருக்கிற மீதி வந்து கீ வந்து ஊற்றிடலாம் சுற்றி. பாருங்கள் கீ எல்லாம் ஊற்றிட்டு நான். ஸோ ஒரு 1 மினிட் வந்து அப்படியே வந்து கலந்து விடுங்க. ஸோ லைட்டாக வந்து கீ பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இந்த பாதாம் முந்திரி வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அது போட்டுட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் இன்னமா ஒட்டாமல் இன்னமா வந்து சுருண்டு வருது பாருங்கள் நல்லா. ஸோ என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ எதுவுமே வந்து கடாயில் ஓட்டலாம். ஸோ இப்படி தான் வந்து நல்லா வந்து சுருண்டு வரணும். பாருங்கள் நம்ம ஊற்றின கீ எல்லாமே வந்து லைட்டாக வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இந்த பாதாமும் முந்திரியும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ வந்து இதில் போட்டுட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூப்பராக வந்து கேரட் அல்வா பாருங்கள் எவ்வளோ குயிக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா, கேரட் சாப்பிடாத பசங்க கூட நீங்கள் இது மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வீட்டிலே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.